ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதில் 100 பேர் படிக்கிறாங்க, 100 பசங்க. காலையில் அந்த ஹாஸ்டலில் எப்போவுமே உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எல்லாத்துக்கும் போர் அடிக்குது. எல்லோரும் வந்து ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்கிறாங்க, எனக்கு போர் அடிக்குது, இதை மாற்றணும் அப்படிங்கிறாங்க. 20 பேர் வந்து இல்லை எங்களுக்கு ஓகே அப்படின்றாங்க. இது வந்து மேட்ரு வந்து வார்டன்ட்டு போகுது. வார்டன் வந்து சரி ஓட்டிங் வச்சுக்கலாம், அந்த ஓட்டிங்கில் வந்து எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஜெயிக்குதோ அதை நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங்கில் வந்து 18 பேர் வந்து மசாலா தோசை போடுறாங்க, 16 பேர் ஆலு பரோட்டா போடுறாங்க, 10 பேர் வந்து நூடுல்ஸ் போடுறாங்க, 10 பேர் இட்லி சாம்பார் போடுறாங்க, 12 பேர் பிரெட் பட்டர் போடுறாங்க. ஆனால் அந்த 20 பேர் மட்டும் எங்களுக்கு உப்புமாவே போகுதுன்னு சொல்லி ஓட்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியில் ஜெயிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்புமா தான் ஜெயிக்குது. மறுபடியும் அதே உப்புமாவை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ திங்க் வைஸ்லி பிஃபோர் யூ ஓட். ஸோ 80 பேர் இருந்தும் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல, ஆனால் 20 பேர் ஜெயிச்சிட்டாங்க. எப்படின்னு யோசிங்க.